அமெரிக்காவோடு இணைந்து வருங்காலங்களில் அந்த வளைகுடாவை அமெரிக்காவுக்கே விற்கின்ற அளவுக்கு ஈரான் போய்விடுமா? ஈரான் முரண்டு பிடிக்காமல் விட்டால் அந்த வளைகுடாவிலே அனைத்து நாடுகளும் கிட்டத்தட்ட ஓமானை விட அனைத்து நாடுகளும் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் அடிமைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய அந்த அணுவாயுத தயாரிப்புகள் அதிலே முற்றுமுழுதாக அவர்களும் எதிர்ப்பாக நின்று இஸ்ரேலுக்கு மறைமுகமாக நின்று உதவி செய்து ஈரானை அழிக்கத்தான் திட்டம் போட்டார்கள். அதற்கு அமெரிக்காவிற்கு கொடுத்த விலை, சவுதி அரேபியாவால் கொடுத்த விலை மிகப்பெரிய விலை என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஒரு கைப்பொம்மையாக, அதாவது சவுதி, குவைத், கட்டார், துபாய் இப்படியான நாடுகளை போன்று ஈரானையும் கொண்டு வருவதற்காகத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஈரானிலே இருந்து அதிகப்படியான எண்ணெய்கள் சீனாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இனிமேல் காலகட்டங்களில் அமெரிக்கா ஊடுருவமாக இருந்தால் அதற்குள் அவர்களுடைய நட்புக்குள்ளும் ஈரானுடைய நட்பை சிதறடிப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேல் படைகளும், அதாவது அந்த உளவு படைகளும் உள்ளே இறங்கி வேலை செய்வார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையன். இந்த செய்தி அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் என்று கூறுவதை விட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அந்த போர் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று ஜெனீவாவிலே ஒரு சம்பிரதாய பூர்வத்துக்காக இன்னொரு முறை அவர்கள் கைச்சாத்திட இருந்த அந்த ஒப்பந்த நிகழ்வு திடீரென தடை போடப்பட்டிருக்கிறது. அது ஈரான் ஹிஸ்புல்லா பிரச்சனை, லெபனான் பிரச்சனை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட பாரிஸ்லே ட்ரம்ப் அவர்கள் எலக்ட்ரானிக்கில், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மின் இயந்திரத்தின் ஊடாக அவர் கைச்சாத்திட்டார் என்று கூறப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். அந்த ஒப்பந்தம் இப்பொழுது அமலில் இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த போர் ஒப்பந்தம், இது போர் ஒப்பந்தமா என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு போர் ஒப்பந்தம் என்று நாங்கள் கூற முடியாது. ஒரு வரையறைக்கப்படாத ஒரு சில விடயங்களுக்கு அமெரிக்காவும் ஒரு சில விடயங்களுக்கு ஈரானும் விட்டு கொடுத்து பிடிவாதத்தோடும் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை ஒரு முக்கியமான ஒரு நீர்க்கடவையாக இருக்கின்ற காரணத்தினால் உலகளாவிய ரீதியிலே வறுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும், பொருளாதாரத்தை தாழ்வு நிலையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கும் இந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்ட விடயம் பெரிய ஒரு இடியை அனைத்து நாடுகளுக்கும், அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, ஈரானுக்கு மாத்திரமல்ல, அனைத்து நாடுகளுக்கும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், அனைத்து நாடுகளுக்கும் எண்ணெய், எரிவாயு, அதை விட உற்பத்தி பொருட்கள், அதாவது உணவு தொடர்பான உற்பத்தி பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடிய நீரிணையாக அது இருந்திருக்கிறது. அந்த வகையில் அதை திறக்க வேண்டிய நிர்பந்தம், அதை விட திறக்க வேண்டிய அந்த கட்டாய சூழ்நிலை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிறது. சரி, நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த போர் நிறுத்தம் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி என்று பார்க்கின்ற பொழுது ஈரானுக்கு படு தோல்வி என்றுதான் கூற வேண்டும். ஈரான் போகின்ற போக்கிலே அதைவிட ஈரான் தன்னுடைய பிடிவாதத்தை விட்டு தன்னுடைய அந்த உலகளாவிய ரீதியிலே அமெரிக்காவிலும் வேறு நாடுகளிலேயும் அந்த தடை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பணத்தை, அந்த நிதிகளை தனது நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கும், அந்த அபிவிருத்தியை செய்வதற்கும் அந்த பணம் தேவைப்படுகின்ற காரணத்தினால் ஈரான் அந்த விடயத்திலும் அதையும் ஒரு மறைமுகமாக ஒரு இலாபமாக வைத்து இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்பான விடயத்தில் இப்பொழுது அவர்கள் சற்று பின்வாங்கி இருக்கிறார்கள். அதாவது வரி கூட அறவிடாமல் அந்த கப்பல்களை செல்வதற்கு அந்த ஆமோதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அமெரிக்காவுக்கு அது ஒரு வெற்றி என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு புறத்தில் வெற்றியாக இருக்கலாம். இன்னொரு புறத்தில் அந்த ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவால் போரின் போது பிடிக்க முடியாமல் போனது அமெரிக்காவுக்கு கிடைத்த ஒரு பாரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் கூட சிறிய ரக அல்லது குறைந்த விலையிலான ஏவுகணைகள் ஊடாக
அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை தாக்கி, ஏன் ஹெலிகாப்டர், ஏன் விமானங்களை கூட தாக்கி இருக்கிறது ஈரான். அந்த வகையிலே அமெரிக்காவிற்கு பல பில்லியன் பெறுமதியான அந்த ஏவுகணைகளாக இருக்கட்டும், அந்த போர் கப்பல்களாக இருக்கட்டும், போர் தளவாடங்களாக இருக்கட்டும், போர் ஆயுதங்களாக இருக்கட்டும், நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த போர். இந்த போரிலே வெற்றி தோல்வியை தாண்டி ஈரானுக்கும் சற்று சம்மதித்து அல்லது சற்று பணிந்து அமெரிக்கா சென்றிருக்கிறது. அது ஒரு தூர பார்வையிலே. தொடர்ந்து இனிமேல் ஈரானுக்குள் அமெரிக்காவினுடைய ஊடுருவர்கள் எப்படி இருக்க போகிறது? இஸ்ரேலை பகிரங்கமாக அமெரிக்கா சற்று மிரட்டலாக பேசியிருந்தாலும் கூட, சற்று அழுத்தம் கொடுத்திருந்தாலும் கூட, ஈரான் விடயத்தில் மறைமுகமாக நான் பார்த்து கொள்கிறேன், நீ அமைதியாக இரு என்ற தொனியில் தான் செய்திருக்கிறது. இருந்தாலும் கூட இஸ்ரேல் அந்த அணுவாயுத செறிவூட்டப்படுகின்ற அந்த அந்த செறிவூட்டல் படுகின்ற அந்த ஒவ்வொரு அந்த அணுவாயுதம் தயாரிப்பதற்கான அந்த மூலப்பொருட்களை செறிவூட்டுவதை கூட, அல்லது அணுவாயுதத்தை தயாரிக்கின்ற அந்த செயற்பாட்டை அல்லது அந்த அவர்களுடைய முயற்சியை கூட தடை செய்வதற்காகத்தான் தாங்கள் இந்த போரை ஆரம்பித்தது, அல்லது அமெரிக்காவோடு சேர்ந்து தாங்கள் இந்த போருக்குள் வந்தது என்று இஸ்ரேல் கூறிக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஒரே ஒரு குறிக்கோள் அந்த அணுவாயுதம் தொடர்பாக ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும், இல்லையே அந்த அணுவாயுதம் தொடர்பான எதையும் செய்யக்கூடாது, அதை அழித்து விட வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய ஒரே ஒரு கொள்கையாக இருந்தது. காரணம், ஈரானை சுத்தி இருக்கின்ற பல அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராகவும், உதாரணத்திற்கு சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், இப்படியானவர்கள் சில வேளைகளிலே ஒரு சில விடயங்களிலே ஒத்து அனுசரித்து போனாலும் கூட அவர்கள் ஈரானுடைய அந்த அணுவாயுத தயாரிப்புகள் அதிலே முற்றுமுழுதாக அவர்களும் எதிர்ப்பாக நின்று இஸ்ரேலுக்கு மறைமுகமாக நின்று உதவி செய்து ஈரானை அழிக்கத்தான் திட்டம் போட்டார்கள். அதற்கு அமெரிக்காவிற்கு கொடுத்த விலை, சவுதி அரேபியாவில் கொடுத்த விலை மிகப்பெரிய விலை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட கடைசி கட்டத்திலே அமெரிக்காவோடு மிரண்டு பிடிக்கின்ற அளவுக்கு சவுதியும் இந்த போர் வேண்டாம் என்று அந்த அரபு நாடுகளும் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவிடம் அந்த தங்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அந்த வளைகுடாவிலே இந்த போர் வேண்டாம், நாங்கள் சுமூகமாக செல்வோம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். காரணம், அமெரிக்கா ஏதாவது தாக்குதலை நடத்தினால் அமெரிக்க தளங்கள் மீதும், அமெரிக்கா தளங்கள் இருக்கின்ற நாடுகள் மீதும், சுற்றி இருக்கின்ற நாடுகள் மீதும் ஈரான் தாக்கி கொண்டிருந்தது. அதனால் அவர்கள் ஈரானை இப்படியே விட்டால் ஈரான் தங்களுடைய பொருளாதாரத்தில் கூட கை வைத்து விடும், தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய பொருளாதாரத்தை அழித்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்தினால்தான் இந்த மத்திய கிழக்கு நாடுகளும் ஈரானோடு பகிரங்கமாக பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கட்டாரும் பாகிஸ்தானும் இணைந்து இந்த பேச்சுவார்த்தையை சலிக்காமல் கடைசி வரையில் நின்று இப்போ ஓரளவிற்கு வெற்றியை கண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட 60 நாள் பேச்சுவார்த்தை மெல்ல மெல்ல முழுமையான முடிவை எட்டுவதற்கு காலம் இருக்கிறது. அதை விட இங்கே இந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு ஈரானை வரவழைத்ததோ, அமெரிக்காவை வரவழைத்ததோ, அல்லது வரவழைத்ததன் பிற்பாடு இதற்கு லாபம் யாருக்கு கிடைக்க போகின்றது, கிடைத்திருக்கிறது, யார் பயந்திருக்கிறார்கள் கூறியதை போல ஈரான் உண்மையிலேயே பயந்திருக்கிறது. காரணம், ஈரானுக்கு வேறு வேறு அழுத்தங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையிலே ஈரானுக்கு தேவையான பொருட்கள், அந்த தடை செய்திருக்கின்ற அந்த பணங்கள் தேவை, அந்த நிதிகள் தேவை. அதை விட தங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் தாக்கி பாதிக்கப்பட்ட டெஹ்ரான் போன்ற இடங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் அமெரிக்கா செலவு செய்வதாக கூறப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட அதை மத்திய கிழக்கு நாடுகளிடத்திலிருந்து பெற்றுத்தான் நான் கொடுப்பேன் என்று அமெரிக்கா கூறியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே ஈரானை பொறுத்தவரையில் உடனடியாக அவர்களோடு அபிவிருத்தி நடைபெறும். அதே வேளையிலே அவர்களுடைய தடை செய்யப்பட்ட வியாபாரம், அந்த வியாபார தடை நீக்கப்படும். இப்படியான ஒரு சில விடயங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக நிறைவுக்கு வரும். அதை விட அமெரிக்க கப்பல்கள், போர்க்கப்பல்கள், அந்த ஹெர்மோஸ் நீரிணைக்கு அருகிலே இருக்கின்ற போர்க்கப்பல்கள் அனைத்து நகர்ந்து அவர்கள் தத்தம் இடங்களுக்கு செல்வார்கள் என்பதும்
குறிப்பிடப்பட்ட விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட ஈரானில் இவ்வளவு தூரம் அமைதியாக இருக்கலாம், அபிவிருத்தி நடைபெறலாம், பொருளாதாரம் உலகளாவிய ரீதியில் அவர்கள் வியாபாரம் நடக்கலாம். இருந்தாலும் கூட ஈரானுக்குள் இனிமேல் தான் CIA ஊடுருவல் ஆரம்பிக்க போகிறது. ஏற்கனவே ஈரானில் உள்போர், உள்நாட்டு மக்களிடத்திலேயே அந்த அவர்களுடைய நாகரிகம், அந்த அவர்களுடைய மதம் சார்பில்லாத, ஆதரவான, எதிர்ப்பான இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் அடிக்கடி நடைபெறுவதும், அதற்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை என்று கொடுக்கப்படுவதும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றபடியும் அது மேலும் மேலும் அதிகரிக்க செல்ல போகிறது. அதற்கு உதவியாக இந்த ஆர்ப்பாட்டங்களை தூண்டிவிடுவதற்கு CIA நிச்சயமாக இனி தூண்டிவிடும். அதே மாதிரி மொசாட், இந்த 2 உளவுப்படைகளும் உள்ளே ஊடுருவி பலரை விலைக்கு வாங்கி பலருக்கு பணம் கொடுத்து அவர்களுடைய வறுமையை பிரயோகித்து ஈரானுக்குள் மேலும் மேலும் பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை அதிகரித்து சில வேளைகளிலே ஆளுகின்ற அந்த கட்சியை தூக்கி எறிந்துவிட்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான கட்சி ஒன்றை நியமிப்பதோ இப்படியான விடயம் ஒரு சில வருடங்களுக்கு நடைபெறாது. ஒரு 4-5 வருடங்களின் பிற்பாடு இப்பொழுது இருக்கின்ற ஈரான் நிச்சயமாக இருக்க அவர்கள் விடவும் மாட்டார்கள். அந்த வகையிலே அப்பொழுது இந்த அணு ஆயுத பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும். அந்த அணு ஆயுதத்தை அவர்களுக்கு உரிய அல்லது அவர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி பெருமாக இருந்தால் அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஒரு கைப்பொம்மையாக, அதாவது சவுதி, குவைத், கட்டார், துபாய் இப்படியான நாடுகளை போன்று ஈரானையும் கொண்டு வருவதற்காகத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஈரானை பலவீனப்படுத்தி இனி அவர்கள் பேச்சுவார்த்தை மேடைக்கு அழைத்து அவர்கள் கேட்கின்ற அனைத்து விடயங்களையும் கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட விடயங்களை கொடுத்து அல்லது இழுத்தடிப்பு செய்து நிச்சயமாக ஈரானுக்குள் பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் நகர்வார்கள். அதை விட இன்னும் ஒரு பாரதூரமான ஒரு ஈரான் கட்டிக்காத்த அந்த நட்புக்குள் விரிசலை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ட்ரம்பினுடைய அரசு அல்லது அமெரிக்காவுடைய இந்த பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்றது. அமெரிக்கா ஈரான் கேட்கின்ற பல விடயங்களுக்கு சம்மதிக்கப் போகின்றது. சம்மதித்து ஈரானோடு நல்லொரு வியாபார ஒப்பந்தத்தை அமெரிக்கா கைச்சாத்திட போகிறது. அது உலகளாவிய ரீதியிலே அறிமுகமாகின்ற அளவிற்கு, அறியப்படுகின்ற அளவிற்கு, உதாரணமாக நல்லொரு மற்றவர்களிடத்திலே எடுக்கின்ற, சவுதியிலே இருந்து எடுக்கின்ற எண்ணெயை போன்று ஈரானிடத்திலும் எடுக்கப் போகின்றார்கள், எரிவாயு எடுக்கப் போகின்றார்கள். ஈரானுக்குள்ளே இருந்து பல உதவி போன்று அவர்கள் இந்த வியாபாரத்தை ஒப்பந்தம் செய்ய போகின்றார்கள். அந்த ஒப்பந்தம் வியாபாரம் செய்வதனூடாக எங்கே ஈரானுக்கு அடிவிழப் போகின்றது? வடகொரியா, ரஷ்யா மற்றும் சீனா, இந்த 3 நாடுகளுக்கும் அமெரிக்காவோடு ஈரான் கைகோர்த்து வியாபாரம் செய்யுமாக இருந்தால் ஈரான் மீது அவர்களுக்கு ஒரு கசப்புணர்வு அல்லது மறைமுகமான பகை, ஒரு ஐயப்பாடு, சில வேளைகளில் ஈரான் அமெரிக்காவோடு இணைந்து செயல்பட போகின்றதா? அப்படியானால் எப்படி நாங்கள் நட்பாக இருந்தோம்? இப்படியான நட்பாக இருந்துவிட்டு அவர் அமெரிக்காவோடு இணைந்து வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதைவிட அமெரிக்காவோடு இணைந்து வருங்காலங்களில் அந்த வளைகுடாவை அமெரிக்காவுக்கே விற்கின்ற அளவுக்கு ஈரான் போய்விடுமா? ஈரான் முரண்டு பிடிக்காமல் விட்டால் அந்த வளைகுடாவிலே அனைத்து நாடுகளும் கிட்டத்தட்ட, ஓமானை விட அனைத்து நாடுகளும் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் அடிமைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஈரானும் அமெரிக்காவினுடைய அடிமையாகிவிட்டால் அந்த வளைகுடா நாடுகளிலே இருந்து பொருட்களையோ எரிவாயுகளையோ அல்லது பெட்ரோலியத்தையோ அல்லது வேறு ஏதும் உற்பத்தி பொருட்களையோ சீனா விற்பனை செய்வதும் வாங்குவதும், வடகொரியா விற்பனை செய்வதும் வாங்குவதும், ரஷ்யா விற்பனை செய்வதும் வாங்குவதும் குறைய போகின்றது. ஈரானிலே இருந்து அதிகப்படியான எண்ணெய்கள் சீனாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இனிமேல் காலகட்டங்களில் அமெரிக்கா ஊடுருவமாக இருந்தால் அதற்குள் அவர்களுடைய நட்புக்குள்ளும் ஈரானுடைய நட்பை சிதறடிப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேல் படைகளும், அதாவது அந்த உளவு படைகளும் உள்ளே இறங்கி வேலை செய்வார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது
ஈரான் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு மேடைக்கு வந்து இந்த போரிலே மிக மிக தோல்வி அடைந்திருக்கிறது. தன்னையும் தன்னுடைய மானத்தையும் மரியாதையையும் கொள்கையையும் அந்த ஆன்மீக கட்டுப்பாடுகளையும் இழக்கப் போகின்றது, அல்லது அந்த பவர் குறைய போகின்றது, அவருடைய வீரியம் குறைய போகின்றது. மற்றும் அவருக்கு உயிர் நண்பராக இருந்த சீனா, வடகொரியா, ரஷ்யா இந்த 3 நாடுகளுடைய நட்பையும் உடைக்கின்ற அளவிற்கு இந்த ட்ரம்ப் அவர்களுடைய அல்லது அமெரிக்காவினுடைய செயற்பாடும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அந்த CIA உளவு நிறுவனத்தினுடைய அந்த அவர்களுடைய அந்த வெற்றியையும் மொசாட்டினுடைய வெற்றியையும் வெகு விரைவாக நாங்கள் பார்க்க முடியும். இந்த பேச்சுவார்த்தையிலே ஈரான் தான் வென்றுவிட்டேன், அமெரிக்காவை தோற்கடிக்க வைத்து விட்டோம், அவர்கள் போர் செய்வோம் என்று வந்தார்கள், அவர்களை நாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம் என்று மார்பு தட்டி கொள்கின்றதே தவிர, அதே வேளையில் ட்ரம்ப் அவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, மறைமுகமாக இங்கே வெற்றி பெற்றது என்று கூறுவதை விட வெற்றி பெறப்போவது மொசாட்டும் CIAயும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்காபூர் ஊடகம். இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக உங்களுக்கான அந்த செய்திகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இலங்கையில் லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.